இப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நெட் கிளாத் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோச் டிசைன் எப்படி வந்துட்டு டிசைன் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னா வந்துட்டு கிறிஸ்டல் பீட். இந்த கிறிஸ்டல் பீட்க்கு பதிலா வந்துட்டு பியர்ல்ஸோ, ஸ்டோன்ஸ் அந்த மாரி வந்துட்டு என்ன கட் பீட்ஸ் என்ன இருக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நெட் கிளாத்து. அத அந்த பீட ஸ்டிக் பண்றதுக்கு வந்துட்டு B7000 க்ளூ. நெக்ஸ்ட் வந்துட்டு நக்ஸி யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் எப்படி வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரோச் டிசைன் மேக் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டிசைன் மேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு A4 ஷீட்டில் வந்துட்டு நமக்கு என்ன ஃப்ளார்ஸ் வேணுமோ அந்த ஃப்ளாரை வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளார் வேணும்னா ஃப்ளார் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை பட்டர்ஃப்ளை நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு அந்த நெட் கிளாத்தை வந்துட்டு ஃப்ரேமில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ட்ரா பண்ணி வச்சுருக்க அந்த A4 ஷீட்டை வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா வந்துட்டு ஒரு நீடில் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அந்த நக்ஸி யூஸ் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நக்ஸி வந்துட்டு எப்படி இருக்கும்னா நம்ம எப்படி இழுத்தாலும் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நக்ஸி யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு என்ன க்ளூ யூஸ் பண்ணுறோம்னா B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறோம். இதுதான் நமக்கு வந்துட்டு ஃபேப்ரிக் நம்ம வாஷ் பண்ணாலும் கூட வந்துட்டு நல்ல ஸ்டிக் அப்படியே நல்லா ஃபேப்ரிக் கூட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் இந்த க்ளூ யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பெட்டல் யூஸ் பண்ணி போடுறோமோ அந்த பெட்டலோட ஷேப்புக்கு அந்த க்ளூவை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸ்டிக் பண்ணிக்கிட்டு அதே ஷேப்பில் அந்த நக்ஷியை வந்துட்டு டேர்ன் பண்ணுறோம். இது டேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு நக்ஸி வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா அதே மாதிரி வந்துட்டு அந்த 5 பெட்டலையும் வந்துட்டு க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறோம். அந்த ஷேப்லாம் வந்துட்டு கொடுக்கும்போது நல்லா அந்த ஷேப்பில் வந்துட்டு நல்லா டேர்ன் பண்ணுற இடத்துல டேர்ன் பண்ணணும். இது அந்த பண்ணும்போது மைன்யூட்டாக டேர்ன் பண்ணால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு அவுட்புட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நம்ம வந்து சிசர் யூஸ் பண்ணி நக்ஸி வந்துட்டு கட் பண்ணிக்கிறோம். இந்த டிசைன் வந்ததுக்கப்புறம் அந்த என்ன பண்ணுறோன்னா அந்த பேப்பரை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா ஒரு காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு செகண்ட் லேயரும் நம்ம வந்துட்டு நக்ஸியை யூஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு இந்த கண்டினியூஸ் ஸ்டோன்ஸ் வரும்ல அது கூட யூஸ் பண்ணால் கூட நல்ல ஒரு பார்க்குறதுக்கு கிளிட்டராக கிராண்ட் எஃபெக்டில் இருக்கும். இப்போ நான் இங்கே வந்து நான் அந்த நக்ஸி யூஸ் பண்ணியே தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி செகண்ட் லேயரும் நம்ம எப்படி ஃபஸ்ட் லேயர் வந்துட்டு ஸ்டிக் பண்ணோமோ அதே மெத்தடில் தான் செகண்ட் லேயரை ஸ்டிக் பண்ணுறோம். இதே மாதிரி 5 பெட்டலையும் வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அவுட்புட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம ரொம்ப நல்லா மைன்யூட்டாக நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய இடம் வந்துட்டு இந்த மாதிரி டேர்னிங்ஸ்லாம் வந்து நல்லா அந்த டேர்னிங்கை கரெக்டாக வந்துட்டு எடுத்துவிடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நாங்கள் வந்து ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல உங்ககிட்ட என்ன ஸ்டோன் இருக்குது இல்லை சாரீக்கு ப்ளவுஸுக்கு என்ன மேட்சாக இருக்கோ அந்த ஸ்டோன் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்டல் பீடு யூஸ் பண்ணி தான் வந்துட்டு அடுத்து டிசைன் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறோன்னா அந்த ஒரு ஃப்ளார் பெட்டலோட சென்டரில் வந்துட்டு நீடியில் வெளியில் எடுத்து ஒரு 3/4 அந்த பெட்டலோட 3/4 அளவுக்கு மட்டும் வந்து நம்ம பீட்ஸ் கொடுக்க போகிறோம். நமக்கு வந்துட்டு 4 பீட்ஸ் தான் கொடுக்கணும் 5 பீட்ஸ் தான் கொடுக்கணுன்ற மெஷர்மெண்ட் கிடையாது. அந்த பெட்டலோட 3/4 ஆஃபில் வச்சாலும் நல்லா இருக்காது, ஃபுல்லாக போனாலும் நல்லா இருக்காது. 3/4 3/4 பங்கு மட்டும் நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணால் போதும். இதை சென்டரில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கமும் கிராஸில் வந்துட்டு கொடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு சென்டரில் கொடுத்துருக்க பீடை விட கீழே வந்துட்டு ஒரு பீடு வந்துட்டு கம்மியாகவே தான் இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்துட்டு நமக்கு அவுட்புட் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஈக்குவலாக கொடுத்தோன்னா அந்தளவுக்கு வந்துட்டு லுக் வைஸ் வந்துட்டு நல்லா இருக்காது. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் மைன்யூட்டாக வந்துட்டு நோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் வந்து டிசைன் அவுட்புட் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் தான் வந்துட்டு நம்ம அவுட்புட் கொடுக்க முடியும். ஃபைனலாக எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ரியலாகவே இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக. இப்போதைக்கு ட்ரெண்டில் இந்த டிசைன்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அதை நல்லா அந்த காயறதுக்கு வந்துட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த நெட் கிளாத்தை வந்துட்டு நம்ம கட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் கிளாத்தை விட்டே தான் கட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஃபுல்லாக பக்கத்தில் போயிட்டு கட் பண்ணால் அதுவாயிரும். அதனால் கிளாத்தை விட்டுட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப கவனமாக அந்த நக்ஸிலேயோ உள்ள கிளாத்துலேயோ வந்துட்டு கட் ஆகிடாமல் ஃபுல்லாக வெளியில் அந்த ராஜஸும் வெளியில் தெரியாமல் அளவுக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு அவுட்புட் ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். ரியலாக வந்துட்டு இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 3 ஃப்ளார்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு பிளாக்கில் வந்துட்டு 3 ஃப்ளாரை வந்து அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணாலும் சரி ஸ்டிச் பண்ணாலும் சரி பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு கொடி எஃபெக்டில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அவுட்புட்டு. நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு சாரியோட கலரில் கூட இந்த நெட் கிளாத்து அந்த பீட்ஸு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த டிசைன் நீங்களும் மேக் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸில் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி நம்ம ப்ரோச்சஸ் ஃப்ரீ கிளாஸஸ் இது வரைக்கும் நம்மளோட பேஜில் நிறையா கிளாஸஸ் டீச் பண்ணியிருக்கோம். நீங்களும் ப்ரோச்சஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸை வந்துட்டு போய் பாருங்கள். ஃப்ரீ கிளாஸஸை ரொம்ப கிளியராக வித் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடய நம்ம வந்துட்டு டீச் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.